நேற்று கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக சாமிக்கு படைக்கிறதுக்கு புட்டு தான் செஞ்சுருந்தேன். ஒரு உண்மையை சொல்லணுன்னா, தம்பி பிறக்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தின்னு ஒன்று ஸ்கூலில் கொண்டாடினதோடு சரி, வீட்டில் வந்து பூஜை பண்ணதே கிடையாது. பட் தம்பி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம லிட்டில் கிருஷ்ணா வந்தாச்சு இல்லையா, ஸோ வீட்டில் எப்பவும் போல் கோகுலாஷ்டமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது போக கொஞ்சம் அவல் இருந்தது, அதை தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டுட்டேன். புட்டு செய்யறதுக்கு மாவில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடணும். மாவு லைட்டாக ஈரப்பதமானது 15 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சா நல்லா வெந்துடும். இப்போ இதில் 1 கப் அளவு சர்க்கரை, தேங்காய், 4 ஏலக்காய் தட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டா சூப்பராக புட்டு ரெடி. இது கூடவே கொஞ்சம் அவல் இருந்தது, அதையே தாளிச்சு படைச்சிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்திக்கு தம்பிக்கு எல்லாமே நல்லா மேக்கப் போட்டு ரெடி பண்ணியிருந்தோம். அமைதியாக இருந்துட்டான். பட் இந்த தடவை நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சியா, ஸோ எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரே அழுக. ஸோ முடிஞ்ச வர கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு சாமி கும்பிட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டாச்சு. எல்லாம் முடிஞ்சது குட்டி கண்ணன்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டில் குட்டி ராதே கிருஷ்ணா வந்தாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க.